everyone, this is CoSense, a course that actually makes sense. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க தேர்ட் செம் பேப்பர் மெஷின் லேர்னிங்கில் இருக்க டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங். இதோட ஃபர்ஸ்ட் சப் டாபிக் வாட் இஸ் மெஷின் லேர்னிங். வாட் இஸ் மெஷின் லேர்னிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் த எபிலிட்டி ஆஃப் த கம்ப்யூட்டர் டு ஆக்ட் ஆர் பிஹேவ் லைக் அ ஹியூமன். அதாவது நம்ம மிஷின் ஹியூமன் மாதிரி ஆக்டோ இல்லைனா பிஹேவோ பண்ணோம் நம்ம கொடுத்துருக்க சர்க்கம்ஸ்டன்ஸில். இதை தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அது போல் பிஹேவ் பண்ணணுன்னா நம்ம மிஷினுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்குற ப்ராசஸ் தான் மிஷின் லேர்னிங். இதனால தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஒரு சப்செட் தான் மிஷின் லேர்னிங்னு சொல்கிறோம். நம்ம படிக்கிற மாதிரி ஒரு ஆர்டரோடவோ இல்லை நான் 10க்குள்ளே இந்த சப்ஜெக்ட் முடிச்சிருப்பேன், 11க்குள்ளே இந்த சப்ஜெக்ட் முடிச்சிருப்பேன் அப்படின்ற ரூல்ஸோடவோ மிஷின் படிக்காது. இந்த மிஷின் லேர்னிங் எப்படி படிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்க டேட்டாவில் பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு டேட்டா செட்டில் ஸ்கொயர், சர்க்கிள், அதுக்கப்புறமா ட்ரையாங்கிள் இருக்க மாதிரி ஒரு டேட்டா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டேட்டாவில் சர்க்கிள்னால் இப்படிப்பட்ட பேட்டர்ன் இருக்கும், ரெக்டாங்கிள்னால் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும், ட்ரையாங்கிள்னால் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும், ஸ்கொயர்னால் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு அதை ஐடென்டிஃபை பண்ணி இப்போது நீங்கள் ஸ்கொயர் அப்படின்ற ஷேப்பை காட்டினீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஸ்கொயர்னு டிசிஷன் எடுத்து அதை ரிட்டர்ன் பண்ணுறது தான் மெஷின் லேர்னிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்.